ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு சேஞ்ச் பண்ணிட்டோம், அதனால் பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்போயுமே 3 நாள் ஒரு வீடியோ போட்டுருவேன். இந்த தடவை மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அடுத்த தடவை போக போக இன்னும் லேட்டாக வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான காரணத்தை நான் அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு புர்கா போட்டு வரேன். ஏன் அப்படின்னா, புர்கா போட்டால் தானே நான் வீடியோ பார்க்குறீங்க. ஏண்டா இப்போ அந்த கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம். சரி, நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, புர்கா போட்டு நோசிஸ் போட்டு கண்ணு போட்டு தெரிகிற மாதிரி வீடியோ போட்டது நிறையா பேர், அதாவது எக்கச்சக்கமான பேர் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்படி என்ன பண்ணுறாங்க? யாருக்காச்சும் தானம் பண்ணுறாங்களா, இல்லை உதவி பண்ணுறாங்களா, ஏதாச்சும் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்களா, எதுக்காக அவங்களுக்கு இவ்வளோ லைக் இவ்வளோ வியூஸ் வருதுன்றத பார்க்க போகிறோம். அதில் ஒன்றுமே இல்லையடா, ஒண்ணுமே தெரியலையே, சொல்றது ஒன்றுமே இல்லையே. வீடியோவில் கண்டென்ட்டுங்கிறது கண்டென்ட் வார்த்தைக்கு ஒரு இடம் இல்லை இந்த வீடியோவில். சரி, அடுத்த வீடியோ ஆகும். இந்த வீடியோ சேம் அதே மாதிரி தான். என்ன இருக்குது? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கமெண்டில் வர்ணிக்கிறானுங்க. வாட் ஐஸ், நைஸ், கூல், வெரி கூல், குட், வெரி குட், நைஸ், பெர்ஃபெக்ட் ஐஸ். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்படி இப்படி வர்ணிக்கிறானுங்க. ஏண்டா முட்டாப்பையில, அது ஃபஸ்ட்டு பொண்ணான்னு தெரியுமா உனக்கு? ஏண்டா இப்போ பையன் கூட தாடி மீசத்தை பார்க்க பொண்ணு மாதிரி தான் இருக்கான். ஒரு பையனே ஒரு வியூஸுக்காண்டி லைக்குக்காண்டி புர்கா போட்டு கண்ணில் ஒரு சுர்மாவை போட்டு கண்மையை போட்டு வந்தால் பொண்ணு மாதிரி தான் இருக்க போறியான். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. பொண்ணுன்னே தெரியாம, ஒரு பொண்ணா பையனானு தெரியாம வர்ணிச்சு கம்பெனில கொட்டிருக்கீங்க. இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கம்பெனில் சொல்லிட்டு போக. ஏய், ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லைடா, போடுற எல்லா வீடியோ இதே மாதிரி தான் இருக்குது. இல்லை சும்மா நடந்து வராங்க, கரடை கழட்டுறாங்க. இல்லைடா, ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நம்ம நடந்தது போட்டால் பரவாயில்ல. எல்லா வீடியோ ஒரே கண்டுட்டு ஒரே மாதிரி மில்லியன் வியூஸு, மில்லியன் லைக்கு, கமெண்ட்டு தெரிக்குது. பெர்ஃபெக்ட் ஐஸ், வாட் ஐஸ், நைஸ் ஐஸ், மயிறு. அப்புறம் புர்கா போட்டு வீடியோ பண்ணுறாங்களா, இந்த வீடியோவிலேயே எனக்கு பிடிச்ச வீடியோ இந்த வீடியோ தான். உண்மையிலேங்க நான் பார்த்து ரசித்து சிரித்த வீடியோ இந்த ஒரு வீடியோ தான். அதாவது புர்கா போட்டு வர்ற வீடியோவில் இந்த ஒரு வீடியோ போட்டு தான் சிரித்து ரசித்தேன். நீங்கள் எப்படிங்கிறத கம்பான்னு சொல்லிட்டு போக. வடநாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வீடியோ நல்லாவும் இல்லை, கேவலமாக இருக்குது. இதுக்கு எதுக்கு இம்மிட்டு வியூஸ் இம்மிட்டு லைக்ஸ் இருந்தால் எனக்கு புரியவே மாட்டேங்குது.
இதில் நான் என்னத்தை சொல்கிறது? அந்த வீடியோ பண்ணுறவன் ஒரு ஆம்பளை பொம்பளை, அது தெரியுமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு? சும்மா ஒரு கண்ணில் ஒரு கண்மையை போட்டால் பொண்ணாயிருமா? கையில் கோணை போட்டால் பொண்ணாயிருமா? ஒரு ஹீல்ஸ் போட்டால் பொண்ணாயிருமா? உள்ள நகை தெரியும் நம்ம உங்களுக்கு, உள்ள என்ன இருக்குன்னு தெரியாமல் எப்படா நீங்கள் வர்ணிக்கிறீங்க? வாட்டர் ஸ்ட்ரக்சர், வாட்டர் பாடி, வாட்டர் ஐஸ், வாட்டர் புருக்கு, வாட்டர் கண், வாட்டியா? இந்த மாதிரி ரீல்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல என்னை மென்ஷன் பண்ணி, தலைவா நீ சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லை தலைவா அப்படி மென்ஷன் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கட்டும். என்னடா இது? மூஞ்சிலிருந்து கழுத்து வரைக்கும் செம்மையா இருக்கு. கழுத்து கீழே என்னடா இது? அன்எக்ஸ்பெக்டட்ரா. இதுதான் எதிர்பார்க்கவே இல்லை. யாராச்சும் இந்த மாதிரி நடப்பு எதிர்பார்த்தீங்களா? தனுஷ் சார், நீங்க அதே மாதிரி வெற்றிமாறன் சார் கிட்ட ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வடச்சென்னை 2 எப்போ? நல்ல கொஸ்டின். அன்புவின் எழுச்சி எப்போ? இது வந்து இந்த டோமர்த்தலே வந்து நல்ல கொஸ்டின். டோமர்த்தலே தான் வந்து வடச்சென்னை 2ல ஹீரோ அடிக்க போகிற தனுஷ். ஏன்னா தனுஷ் வந்து ஹாலிவுட்னு போயிட்டார்ல. ஹாலிவுட்டில் வந்து ஒரு நிறைய ஸ்கெடியூலாக இருக்குது, ஸ்கெடியூலாக சொல்லுவாங்க, ஸ்கெடியூலாக இருக்குது. அதனால தனுஷ் இவர் வந்து இறக்கிட்டாங்க வடச்சென்னை 2ல. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இவர் வடச்சென்னை 2ல நடிச்சா எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல தட்டிட்டு பேரு. அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு உங்களுக்காக தான் என்னடா ஸ்டேஜை உடச்சு தள்ளிட்டாங்கடா, அந்த அளவுக்காடா வெறியா இருக்கீங்க. சரி, ஓகே கேஷ், நம்ம வந்து வீடியோ என் பண்ணிக்கலாம். அடுத்த என்ன வீடியோ பண்ணலான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து கொஞ்சம் வசதி எசவே இல்லாமல் உட்காந்துருக்கேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் இதெல்லாம் செட் பண்ண வைக்கணும். அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் நாள் ஆகும். எது மேலே உட்காந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அது பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஷாக் ஆகிடுவீங்க. இருங்க நானே காட்டுறேன் எது மேலே உட்காந்துருக்கேன்னு. இது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மேலே தான் உட்காந்து இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கைஸ், வந்து இதை ஃபுல்லாக செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம். ஓகே, சரி, ஓகே, தரா பாய். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்டா கமெண்ட் சொல்லிட்டு போயிருக்கேன். தரா பாய்.